ஸோ இன்ஸ்டாகிராமில் காப்பி பேஸ்ட் ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, அது ரியல் தான் கைஸ். ஆக்சுவலாக எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்டில் 400 ஃபாலோஸ் இருந்தாங்க. இப்போ 4000 ஃபாலோஸ் இருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது ஃபேக்கு கைஸ். அது ஃபேக். பட் இது வந்து பாதிக்கப்படுறது மோஸ்ட்லி யாருன்னா சின்ன சின்ன இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ் எல்லாமே இந்த ட்ரிக் வந்து பார்த்துட்டு எல்லாருமே இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் ஒர்க் ஆகிருக்கு. பட் இதில் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக அவ்வளோ ஃபாலோஸ் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏஐ வந்து அனலைஸ் பண்ணும். அண்ட் அதே மாதிரி இன்ஆக்டிவ் ஃபாலோவர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகும். ஸோ இது வந்து சின்ன சின்ன இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க கண்டிப்பாக மேலே க்ரோத் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் பண்ணுவாங்க. பட் ஆனால் லேக்ஸ் அண்ட் மில்லியன் கணக்கில் இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸுமே இந்த ட்ரிக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு போய் சொல்லி பண்ணிட்டு இருக்கீங்க. பட் எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் எல்லா இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ்க்குமே தெரியும் இது ஒரு ஃபேக்குன்னு. அவங்களோட என்கேஜ்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஒரு ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஆடியன்ஸ், நீங்கள் இன்னும் ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் வரும், உங்களை ஏமாத்துறதுக்கு ஏகப்பட்ட பேர் ட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. பட் எதுவுமே உண்மை கிடையாது. உங்களோட ஃபாலோவர்ஸை நீங்கள் தான் உங்களோட எஃபோர்ட் போட்டு கெயின் பண்ணணும். ஸோ எதுவுமே அமௌண்ட் கொடுத்தோ இல்லை இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணியோ ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணாதீங்க. நான் ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்கிறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணுங்க, அதை ஆக்டிவேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா மொபைலில் 5 times ரீஸ்டார்ட் பண்ணுங்க, அதை ரீசெட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பாருங்க, ஃபாலோவர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? பை. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா.